பகிரங்கமாக பப்ளிக்ல பயான் செஞ்சது கிடையாது, பிரச்சாரம் செய்தது கிடையாது. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல கொஞ்சம் நாள் ஆகணும் அப்படின்னு. இல்ல யார சொல்ல, நம்ம சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா, சத்தியத்தில் இருக்கிறோம், அது சரிதான், ஆனா நேரங்காலம் பார்க்கணுமா இல்லையா அப்படின்னாங்க. இல்ல இல்ல நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம், சத்தியத்தில் இருக்கின்றோம் என்று நீங்கள் உறுதியாக சொன்ன பின்னால் அதுக்கு பின்னால வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வெளியே புறப்பட்டாரு. எல்லாம் புறப்பட்டாங்க, போய் பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. அது குறித்து அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான், நபியே உமக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பாதுகாப்பாக இருக்கின்றான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எந்த விதமான இடையூறையும் இடைஞ்சலையும் எதிரிகளுடைய அந்த இதையும் உண்டாக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வமனித்தபாக்க மினல் முஃமினீன், உம்மை பின்பற்றியவர்களும் உமக்கு போதும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்கள் மூமின்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாளராக ஆகிவிட்டார்கள். அதான் மூமின்களிலே உம்மை யார் பின்பற்றினார்களோ அவர்களும் உமக்கு போதுமானவர்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஆயத்து தான் அப்படிங்கிறத அதாவது அதுல கருத்து வேறுபாடும் இருக்கின்றது. காரணம் என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மக்காவில், இந்த ஆயத்து அருளப்பட்டது மதீனாவில். அப்படி மதீனாவில் இருந்தாலும் கூட முன்னால இஸ்லாத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்களின் காரணமாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படியும் கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லது பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் மிகப்பெரிய உதவியாளர்களாக இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். சஹாபாக்கள் விட்டுட்டு ஓடல, யாரையும் விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் தங்களுடைய நலன்களை மட்டும் தங்களுடைய பாதுகாப்பை மட்டும் கவனிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு துணையாக இருப்பது, உதவியாக இருப்பதுதான் மிக முக்கியமாக அவர்கள் கருதி வந்தார்கள் என்ற வரலாறு நிறைய இருக்கின்றது. அது இந்த ஆயத்து அதற்கு சான்றாகும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நபிய்யு ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிதால், நபி அவர்களே நீங்கள் மூமின்களை போர் செய்வதற்கு தூண்டுதல் செய்யுங்கள். போருக்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டி அவர்களை தூண்டுதல் செய்யுங்கள். ஜிஹாதுக்காக வேண்டி ஜிஹாது செய்ய வேண்டும் என்று ஜிஹாதுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி அவர்களை தூண்டுதல் செய்யுங்கள் ஜிஹாதுக்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். பொதுவாக ஜிஹாதை பற்றி போர் செய்வதை பற்றி நிறைய ஆயத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் போர் எப்படிப்பட்டது, கட்டாயமாக அது ஃபர்லாக கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. அப்படி போர் செய்ய வேண்டும் என்பதை அடிக்கடி நீங்கள் உபதேசத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சஹாபாக்களுக்கு, என்பதை அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்து வந்தது பத்ரு போருடைய நேரத்தில் வந்தது. யா அய்யுஹன் நபிய்யு ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிதால் என்று பத்ரு போருடைய நேரத்தில் வந்தது. இந்த ஆயத்து வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், கூமு, அதாவது போர் நடக்க இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த ஆயத்து வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து, சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், நீங்கள் எழுந்து நில்லுங்கள், செல்லுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் செல்லுங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய அகலம் வானங்கள் பூமியை கொண்டதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை, அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய அகலம் வானங்களும் பூமியும் சேர்ந்தால் எவ்வளவு அகலம் இருக்குமோ அவ்வளவு அகலம் உடையது என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், எழுந்து வாருங்கள் என்பதாக. அந்த சஹாபாக்கள் ஒருத்தர் உமைர் இப்னுல் ஹம்மாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி, அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து அப்படின்னு கேட்டார். என்ன, சொர்க்கத்தினுடைய அகலம் வானம் பூமியை பெருசா, அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்டாங்க. ஆம், அவ்வளவு பெருசுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவர் சொன்னார், பஹ் பஹ் என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன, ஏன் சொல்ற நீ, பஹ் பஹ் நீ ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. மகிழ்ச்சி தாழ முடியாமல் நான் சொல்லுகின்றேன், சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு எனக்கு சந்தோஷம், அதனால நான் சொன்னேன். பஹ் பஹ் அப்படிங்கிறது பொதுவாக மகிழ்ச்சிக்குரிய வாசகம். நம்ம சாதாரணமாக ஆஹா அப்படின்னு சொல்லுகின்றோம். அதே மாதிரி சில வார்த்தைகளை சொல்ற மாதிரி மகிழ்ச்சியா இருந்தா அந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் இருக்காது. ஆஹானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆஹா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அர்த்தம் வரும். கீழே விழுந்துட்டாரு ஒருத்தர், ஆஹா அப்படின்னு சொன்னா வருத்தம்னு அர்த்தம். எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சிங்க அப்படின்னா ஆஹா அப்படின்னு சொன்னா சந்தோஷம்னு அர்த்தம். இப்ப சொல்லக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்குது. அது ஆஹா 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 அப்படின்னா அது ஆச்சரியக்குறி, இப்படி எல்லாம் அது ஒரே வார்த்தை பலவிதமாக வரும். அதே போல பஹ் பஹ்ங்கிறது அரபியில அந்த நேரத்தில் மகிழ்ச்சிக்குரிய வார்த்தையாக அவர் சொன்னார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்டவுடனே அவரே சொல்லுகின்றார், இப்படித்தான் அப்படின்னு, ரஜாஅன் அன் அகூன மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கவாசிகள் ஒருவனாக நான் ஆக வேண்டும் என்று விரும்புகின்றேன், அதனால இப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக மின் அஹ்லியா, நிச்சயமா நீ சொர்க்கவாசியில் உள்ளவன் தான் அப்படின்னு சொன்னாங்க. உமைர் என்ற அந்த மனிதரை, அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீ சொர்க்கவாசி தான். உடனே அவர் என்ன பண்ணாரு, வேகமா தன்னுடைய வாளை எடுத்தாரு, உருவினாரு, அந்த கூட்டத்துக்குள்ள போனாரு. வாளை என்ன பண்ணாரு, வாளுடைய முனை இருக்குது பாருங்க, அது ஒரு கல்லை வச்சு கீழே வச்சு தட்டி முனையை உடைச்சிட்டாரு. இந்த முனை இருந்தா தான் அடுத்தவங்கள்ட்ட சண்டை போட்டு இவரு பொழைச்சிக்கிட்டு வர முடியும். இவர் சாகணும்னு முடிவு பண்ணிட்டார், இவர் ஷஹீதாகணும் முடிவு பண்ணார். நான் ஷஹீதாகணும்னு சொன்னா இந்த வாள் மொட்டையா இருந்தா தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி வாளுடைய முனையை உடைத்து கொண்டார். உடைச்சிட்டு கையில ஒரு பை வச்சிருந்தார், அந்த பைக்குள்ள சில பேரிச்சம்பழங்களை வச்சிருந்தார். அந்த பேரிச்சம்பழத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து கையில வச்சு சாப்பிட்டார். சாப்பிடும் போதே ஞாபகம் வந்துருச்சு, இவ்வளவு நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்ப சொர்க்கத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரிச்சம்பழத்தை தான் தூக்கி போட்டார். ஆஹா, ரொம்ப நீளமான நேரம், இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நீண்ட நேரம் ஆயிடும், அதனால பேரிச்சம்பழம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேரிச்சம்பழத்தை எல்லாம் கீழே போட்டு அந்த வாள் எடுத்துட்டு உள்ள போந்தார், போரிட்டார், ஷஹீத் ஆயிட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டுதல் செய்தார்கள் அந்த சஹாபாக்களை. அப்படி சஹாபாக்களை தூண்டுதல் செய்ததின் காரணமாக, போரிடுங்கள் என்று சொன்னதின் காரணமாக சஹாபாக்கள் இப்படியெல்லாம் அந்த ஜிஹாதிலே கலந்து கொண்டார்கள் என்ற வரலாறும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரி, அடுத்து அல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். அதாவது போர்க்களத்திலே போர் செய்வது, ஜிஹாது செய்வது ஃபர்லு. போர்க்களத்திற்கு போன பின்னால் போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி வருவது, திரும்பி ஓடி வருவது ஹராம், அது கூடாது. அங்க நிலையாக நின்று போரிட வேண்டும், கடைசி வரைக்கும். ஒண்ணு வெற்றி கொள்ள வேண்டும் அல்லது ஷஹீதாகணும், ரெண்டுல ஒண்ணு ஏற்படுற வரைக்கும் அங்க போர்க்களத்தில் இருக்கணும். எதிரிகள் தோற்று ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா வெற்றி ஆயிடுச்சு. அதாவது எதிரிகள் மூலமாக இவர்கள் தாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்களோ, ஷஹீதுடைய மருத்துவமா மிகப்பெரியது. எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய பதவி இவருக்கு இருக்கின்றது, வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி ஒரு மூமினான மனிதருக்கு. சரி, ஒரு போர்க்களம் இருக்கின்றது. இப்ப பத்ர் போர்க்களத்துல இங்க 313 பேர் இருந்தாங்க, அங்க இதோட 3 மடங்கு அதிகமா இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க, 3 மடங்கு அதிகமா இருந்தாங்க. இப்ப எதிரிகள் எவ்வளவு பேர் இருந்தா இவங்க போர்க்களத்தை விட்டு ஓடி வரக்கூடாது. உதாரணமாக முஸ்லிம்களிலே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, எதிரிகள்ல 1,00,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. இவங்க 100 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்க 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி போர்க்களத்தில் நின்று போரிட்டு மடியணுமா அப்படின்னு கேட்டா, எதிரிகள் எவ்வளவு இருந்தா இவங்க எவ்வளவு இருந்தா இந்த போர்க்களத்தை விட்டு ஓடி வரக்கூடாதுங்கிற சட்டம். ஏன்னா போர்க்களத்திலிருந்து ஓடி வருவது பெரும் பாவத்தை சார்ந்தது என்று 7 பெரும்பாவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒண்ணு போர்க்களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடி வருவது. இங்கே அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை சொல்லுகின்றான். இன் யகும் மின்கும் 20 சாபிரூன யக்லிபு 100. உங்களிலிருந்து 20 பேர் இருந்தால், அந்த 20 பேர் எப்படி இருக்கணும், சாபிரூன், சபுர் செய்யக்கூடிய ஒரு பொறுமையாளர்களாக, அதாவது எதிரிகளை சந்திக்கின்ற நேரத்தில் போர்க்களத்திலே பொறுமையாளர்களாக நீங்கள் 20 பேர் இருந்தால், யக்லிபு 100, நீங்கள் 200 பேரை மிகைத்து விடுவீர்கள், வெற்றி கொண்டு விடுவீர்கள். 20 பேர் இருந்தா 200 பேரை வெற்றி கொண்டு விடுவீர்கள். அப்ப ஒருத்தருக்கு எத்தனை பேரு? ஒண்ணுக்கு 10. எதிரிகள்ல 10 பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம் ஒருத்தர் இருந்தாரு, புறமுதுகிட்டு ஓடுறது ஹராமாச்சு, புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. அப்போ ஒருத்தர் 10 பேரை அடிக்கலாம். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், நீங்க ஒரு ஆளு எதிரிகள் 10 பேர், அவன் எவ்வளவு பெரிய ஜவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆயுதம் இருந்தாலும் சரி, நீங்க ஒண்ணுமே இல்லாத ஆளா இருந்தாலும் சரி, ஒரு ஆள் இருந்தீங்கன்னா 10 பேர். இங்கக்கும் மின்கும் 20, ஆனா குறைஞ்ச அளவு 20 பேர் இருக்கணும். 1க்கு 10 அப்படின்னு சொன்னா ஒரு ஆளு 10 ஆள் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதனால அல்லாஹ் தஆலா இதை 20 ஆரம்பிக்கிறான், 10 சொல்லாம. வஇயக்கும் மின்கும் 20, உங்களிலிருந்து 20 பேர் இருந்தால், அந்த 20 பேரும் சாபிரூன பொறுமையாளர்களாக இருந்தால், யக்லிபு 100, 200 பேரை நீங்கள் வென்று விடுவீர்கள். அதே மாதிரி அடுத்து சொல்ற, வஇயக்கும் மின்கும் 100, உங்களிலிருந்து 100 பேர் இருந்தால், யக்லிபு அல்ஃபன் மினல்லதீன கஃபரு, காஃபிரானவர்களிலிருந்து 1000 பேரை நீங்கள் வென்று விடுவீர்கள், வெற்றி பெற்று விடுவீர்கள். 100 பேர் இருந்தா 1000 பேரை வெற்றி பெற்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஏன் கேட்டா, உங்களுக்கு ஏன் வெற்றி கிடைக்குது, அவங்க தோத்து போயிடுவாங்க அப்படின்னு கேட்டா, பிஅன்னஹும் கௌமுல் லா யஃகஹூன், அவர்கள் விளங்காத கூட்டத்தினராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் விளங்கல, ரசூல விளங்கல, ஷரியத்தை விளங்கல, தன்னுடைய படைப்பினுடைய நோக்கத்தை விளங்கல, உலகத்தை விளங்கல, ஆகிரத்தை விளங்கல, உலகத்துல எப்படி வாழ்றதுங்கிறது விளங்கல. அதனால மிருகங்கள் மாதிரி இருக்கிறாங்க. அதனால அவங்களோட சண்டை போட்டா நீங்க ஜெயிப்பீங்க கண்டிப்பா. ஆனா எவ்வளவு இருக்கணும், அவங்க 200 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க 20 பேர் இருக்கணும், இருந்தா போதும். நீங்க 20 பேர் இருந்தா அவங்க 200 பேர், நீங்க 100 பேர் இருந்தா அவங்க 1000 பேர். எப்படி இருந்தால்
வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, காபிர்களில் இருந்து 1000 பேரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் 100 பேர் இருந்தால் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்றான். இது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆயத்து வந்த உடனே சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன இது 20 பேர் இருந்தா 200 பேர்த்த எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு. மனசுல ஒரு மாதிரி கஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, யார்ட்டையும் சொல்லல. சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, என்ன 20 பேர் 200 பேர் டேப்பா ரொம்ப வித்தியாசமாச்சே அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க. இது ரொம்ப சிரமமான காரியமாச்சே போரிடுறது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணா, அத அந்த சட்டத்தை மாத்திட்டான். அப்ப இப்ப சொன்ன சட்டம் மன்சூக், மாற்றப்பட்டு விட்டது. மாற்றப்பட்டு மாற்றக்கூடிய அடுத்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான், அல்லாஹ் ஹஃபஃபல்லாஹு மின்கும் அன்கும். இப்பொழுது அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு லேசாக்கி விட்டான், உங்களுக்கு லேசாக்கி விட்டான். வ அலிம அன்ன ஃபீக்கும் லாஃபா, உங்களிலே பலவீனம் ஏற்பட்டு விட்டது என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டான். இப்படி எல்லாம் பேசினா பலவீனம் தான் அர்த்தம். எப்படி போய் சண்டை போடுறது, 20 பேருக்கு 200 பேருங்கிறோம், எப்படி சண்டை போடுறது அது அப்படின்னா பலவீனம் வந்துருச்சு. வ அலிம அன்ன ஃபீக்கும் லாஃபா, உங்களிலே பலவீனம் ஏற்பட்டு விட்டது என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டான். அதனால இப்ப என்ன சட்டம்னு கேட்டா, ஃபையக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன், உங்களிலே பொறுமையாளர்களாக இருக்கக்கூடிய 100 பேர் இருந்தால் யக்லிபு மிஅத்தைன், நீங்க 200 பேரை வென்று விடுவீர்கள். வையக்கும் மின்கும் அல்ஃபுன், உங்களிலே 1000 பேர் இருந்தால் யக்லிபு அல்ஃபைனி, 2000 பேரை நீங்கள் வென்று விடுவீர்கள். அப்போ 1க்கு 2 அவ்வளவுதான். முதல்ல 1க்கு 10 எவ்வளவு தூரம் இருக்குது, 1க்கு 10, இப்போ 1க்கு 2 அவ்வளவுதான். அப்ப நீங்க 1000 பேர் இருந்தா அவங்க 2000 பேர் இருந்தா போர்க்களத்தை விட்டு ஓடக்கூடாது, ஹராமாச்சு, பெரும்பாவமாச்சு. எதிரிகள் 3000 பேர் இருக்கிறாங்க, இவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, போர்க்களத்தை விட்டு ஓடனா குற்றம் இல்லை அப்படிங்கிற கருத்து இருக்கு. ஆனா அந்த வெற்றியும் கிடைக்கும் என்ற நற்செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நீங்க 1000 பேர் இருக்கிறீங்க, அவங்க 2000 பேர் இருக்காங்க, வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த சூழ்நிலையில அவங்க ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க எதிரிகள் அப்படிங்கிறதுக்காக போர்க்களத்தை விட்டு நீங்க ஓடுனீங்க, அது ஹராம், அது கூடாது, பெரும்பாவம் அது. சரி, இங்க அல்லாஹ் தஆலா பாருங்க, நீங்கள் பொறுமையாளர்களாக 100 பேர் இருந்தால் 200 பேரை வென்று விடுவீர்கள், உங்களிலிருந்து 1000 பேர் இருந்தால் 2000 பேரை வென்று விடுவீர்கள். பீதினில்லாஹ், அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு. இந்த பீதினில்லாங்கிற அங்க சொல்லல பாருங்க, 1க்கு 10 இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லல. ஒரு முஸ்லீம் அங்க 10 பேர், 20 பேர் அங்க 200 பேர், அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு அப்படின்னு சொல்லல அல்லாஹ் தஆலா. இங்க அந்த பலவீனம் ரொம்ப அதிகமா போச்சு, அப்பவே பலவீனம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சஹாபாக்கள்ட்ட, ஈமானுடைய பலவீனம். அதனால அல்லாஹ் சொல்றான், பீதினில்லாஹ், அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு வென்று விடுவீர்கள். அங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அர்த்தமா? அல்லாஹ்வுடைய உத்தரவு உண்டு, அது அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் வெற்றி பெற முடியும், அது இல்லாம முடியாது. ஆனா இங்கே அல்லாஹ் தஆலா தெளிவாக வெளிப்படையாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் பொறுமையா இருப்பது முதல் ஷர்த்து. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, பொறுமையாக இருக்கணும். அதுல சிரமங்கள் ஏற்படும், அடி கிடைக்கும், காயம் கிடைக்கும். ஏன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களிலே உடல்களிலே காயம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது, உடலிலே வடு இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. காயத்தினால ஏற்பட்ட அந்த வாளு ஈட்டினால குத்தப்பட்டு அப்படி எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி எதிரிகள் செஞ்ச அந்த கொடுமைகளின் காரணமாக உடல்ல சூடு போடப்பட்டு இப்படி எல்லாம் நிறைய இருந்துச்சு. சில பேருடைய பிலால் ரலியல்லாஹு உடல் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு அழுவாங்க அவங்களுடைய உடலை. ஏன்னா அந்த எதிரிகள் அந்த ஆரம்ப காலத்துல மக்காவில் அந்த சூடு போட்ட அந்த கம்பியில சூடு போட்டதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா பள்ளம் பள்ளமா இருந்துச்சு, நிறைய உடல் பூரம் பள்ளம் பள்ளமா இருக்கு நிறைய. அப்படிப்பட்ட நிறைய வடுக்கள், எந்த சஹாபியும் வெட்டுக்காயம் இல்லாதவர்கள் குத்துக்காயம் இல்லாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் சஹாபாக்களுடைய நிலை இருந்தது. ஏன்னா போரிட்டார்கள் அதன் காரணமாக. ஆனா பொறுமையாக இருந்தார்கள். வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றனர். பொறுமை எந்த அளவுக்கு அவர்கள் மனிதர்களிடத்தில் இருக்கின்றதோ, முஃமின்களிடத்தில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். பொறுமையினுடைய அளவு வெற்றி கிடைக்கும். பொறுமை குறைவாக இருந்தால் வெற்றியும் குறைவாக ஆகிவிடும். இது பொதுவான சட்டமும் கூட. பொதுவாக எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்கு உட்பட்ட ஷரியத்துக்கு உட்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை செய்யும் பொழுது அது கிடைக்கலையே, இது கைகூடி வரலையே, இது சரியா இல்லையே என்பதாக ஆதங்கப்படுவதை விட பொறுமையை மேற்கொண்ட அந்த காரியத்தை நாம் செய்தால், பொறுமையோடு இருந்து அதை செய்தால், அந்த விஷயத்திலே ஈடுபட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வெற்றி தருவார். ஆரம்பத்தில் அது சிரமமாக தெரியும். அது எந்த காரியமா இருந்தாலும் சரி ஷரியத்துக்கு உட்பட்டு இருக்கணும். மார்க்கத்துக்கு உட்பட்டு, மார்க்கத்துக்கு மாற்றம் இல்லாமல், ஷரியத்துடைய சட்டத்துக்கு மாற்றம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யறார், அதுல சிரமங்கள் ஏற்படுகின்றது.
சிரமங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமையை மேற்கொண்டு அந்த காரியத்தில் ஈடுபட்டு வந்தால் கடைசியாக அல்லாஹ் அந்த வெற்றியை தந்து விடுவான் என்பதையும் அல்லாஹ் சட்டமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக சஹாபாக்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள். அந்த நேரத்தில் போர் இப்படி நடந்தது. அதன் காரணமாக இன்று இஸ்லாம் தழைத்திருக்கின்றது, இஸ்லாம் ஓங்கி இருக்கின்றது என்பதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக, அவர்களுடைய வருகையின் காரணமாக, சஹாபாக்களுடைய தியாகத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நிலைப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை எண்ணி நாம் அவர்களுக்காக ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாகும். அதே நேரத்தில் இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றி வாழுகின்றோம் என்ற நினைவு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றான். அத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். كان لنبي أن يكون له أسرى حتى يسخن في الأرض تريدون عرض الدنيا والله يريد الآخرة والله عزيز حكيم لولا كتاب من الله سبق لمسكم فيما أخذتم عذاب عظيم فكلوا مما غنمتم حلالا طيبا واتقوا الله إن الله غفور رحيم يا أيها النبي قل لمن في أيديكم من الأسرى إن يعلم الله في قلوبكم خيرا يؤتكم خيرا مما أخذ منكم ويغفر لكم والله غفور رحيم وإن يريدوا خيانتك فقد خانوا الله من قبل فأمكن منهم والله அலீமுன் ஹகீம். ஸதகல்லாஹு அல்-அஸீம். அடுத்து அதே பத்ர் போர் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா மற்றொரு கருத்தை குறிப்பிடுகின்றான். முன்னாலும் அந்த போர் சம்பந்தமாக போர் முடிந்த பின்னால் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை அது சம்பந்தப்பட்ட விபரத்தை அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். போர் முடிந்தது. எதிரிகளிலே 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்ற விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்களோ அவர்களுடைய அந்த அபிப்பிராயப்படி ஃபித்யா நஷ்ட ஈடு பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்வது என்பதாக முடிவு செய்தார்கள். நஷ்ட ஈடு எவ்வளவு என்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு முடிவு செய்தார்கள். பலரிடம் கலந்து 40 ஊக்கியா, ஒரு ஊக்கியா என்பது 40 திர்ஹங்களை கொண்டது. இது மாதிரி ஒரு தலைக்கு 40 ஊக்கியா என்ற நஷ்ட ஈட்டை கொடுத்துவிட்டு விடுதலை பெற்று செல்லலாம் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இப்பொழுது கைதிகள் எல்லாம் அந்த 70 நபர்களும் மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு மதீனாவிலே எல்லா 70 பேரையும் ஒரே நபர் வைத்து பராமரிப்பதோ அல்லது அந்த காலத்தில் இப்பொழுது உள்ளதை போன்று சிறைச்சாலையோ அல்லது பெரிய இடமோ இவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி காவல்துறையோ கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே இந்த அபிப்பிராயத்தை மேற்கொண்டார்கள். ஒவ்வொரு கைதியையும் ஒரு சஹாபியிடத்தில் ஒப்படைத்து இவரை நீ பார்த்து கொள்ள வேண்டும், இவர் ஓடி விடாமல் பார்க்க வேண்டும், அத்தோடு இவரை பராமரிக்கவும் வேண்டும், இவருக்கு சரியாக உணவளிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு அந்த கைதியுடைய முறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி ஒவ்வொரு சஹாபியிடத்திலும் ஒரு கைதியை ஒப்படைத்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய அரசியல் நோக்கு. அரசியல் நிலையிலே இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், போர்க்களத்திலே கைதிகள் பிடிக்கப்பட்டால், அந்த நேரத்திலே வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத நேரத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த கைதிகளை நடத்தாட்ட வேண்டும் என்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். பலரும் மக்காவில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களுக்கு செய்தி அனுப்பி அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அவரவர்கள் விடுதலை பெற்று சென்று கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த கைதிகளிலே ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை, அவர்களும் கைதிகளிலே ஒருவர்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவர்கள் அதுவரைக்கும் ஈமான் கொள்ளவில்லை, நம்பவில்லை. ஆனால் இஸ்லாத்தை மறைமுகமாக அவர் நம்பி இருந்தார். இருந்தாலும் பகிரங்கமாக கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது எதிரிகளோடு சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக போர்க்களத்திலே போரிட்டார். ஆனால் அவருடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், போர்க்களத்திலே, பத்ர் போர்க்களத்திலே 1000 நபர்கள் கொண்ட அந்த குழுவிற்கு 10 நபர்கள் உணவுக்காக வேண்டி பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்கள். இந்த 1000 நபர்களுக்கும் ஒருவர் ஒரு நாளைக்கு உணவு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவர்களுக்குள்ளே ஆலோசிக்கப்பட்டு, அதிலே ஒரு நாளுடைய பொறுப்பு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தரப்பட்டு இருந்தது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் சில பொருள்களை அங்கே கொண்டு வந்திருந்தார். அதாவது அவர் அதே 20 ஊக்கியா அவரிடத்தில் இருந்தது. 20 ஊக்கியா காசு அவரிடத்தில் இருந்தது. ஆனால் அவருடைய முறை வருவதற்கு முன்னதாகவே போர் நடந்து முடிந்து விட்டது. போர் ஆரம்பித்து ஒரு நாள், 2வது நாள் அல்லது 3வது நாள் போர் நடந்தது. அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து போர் நடந்து முடிந்தது. தோல்வியுற்றார்கள். மக்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அவர்கள் இருந்தவர்கள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருள் அவர்களிடத்தில் அப்படியே இருந்தது. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு சஹாபி இடத்திலே ஒப்படைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபி அவரை கைகளை கயிற்றால் கட்டி வைத்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய பரிதாபம் ஏற்பட்டது. இவர் போர்க்களத்திலே அந்த கைதியாக அவரிடத்தில் இருந்து அவர் கட்டப்பட்டிருந்த காரணத்தால் மிகச் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவிலே தூங்காது விழித்துக் கொண்டு கவலையோடு இருந்தார்கள். சில சஹாபாக்கள் அவர்களை பார்த்த பொழுது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஏன் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் என்பதாக கேட்டார்கள். இது பத்ருடைய போர்க்களத்திலே நடந்தது என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சாரி சஹாபாக்களிலே ஒருவரிடத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை இவர் கட்டி வைத்திருக்கின்றார். என்னுடைய சிறிய தந்தை, பெரிய தந்தை அப்பாஸ் அவர்களுடைய முனகுதல், அதாவது அந்த சிரமத்தின் காரணமாக அவர்கள் முனகி கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாக அவரை நினைத்து நான் வருத்தப்பட்டு கவலைப்பட்டேன். அதனால் என்னுடைய தூக்கமும் போய்விட்டது என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு கேட்டவர்களிடே சொன்னார்கள், அவரிடத்தில் சென்று சொல்லுங்கள், அவரை அவிழ்த்து விடச் சொல்லுங்கள், கட்ட வேண்டாம் என்றும் அவிழ்த்து விடுமாறும் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை மேற்கொண்டு அவர்கள் அந்த கயிற்றை அவிழ்த்து விட்டார்கள். சற்று ஆறுதலாக அவர்களுக்கு இருந்தது. அவருடைய முனகுதல் சப்தமும் இல்லாமலாகிவிட்டது. இந்த நிசப்தமான நிலை, அதாவது ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முனகுதல் சத்தம் கேட்காமல் இருந்த அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் அடைந்தார்கள். அதற்கு பின்னால் தூங்கினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் சில சஹாபாக்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்த அந்த கைதிகளை ஒப்படைத்த பொழுது இப்படி சில பேரை குறித்து சொன்னார்கள். இந்த கைது செய்யப்பட்டவர்களிலே சிலர் நிர்பந்தத்தின் காரணமாக போருக்கு வந்திருக்கின்றார்கள். பத்ருக்கு வந்தவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக, அவர்கள் விரும்பி போர் செய்ய வேண்டும் முஸ்லிம்களிடத்தில் என்பதற்காக வேண்டி வரவில்லை, நிர்பந்தத்தின் காரணமாக வந்திருக்கின்றார்கள். அவர்களிலே சில மனிதர்களை நான் குறிப்பிடுகின்றேன். அபுல் பக்தர் என்பவர் ஒருவர் இருக்கின்றார். அவரை பார்த்தால் அவரை நீங்கள் கொலை செய்து விட வேண்டாம். அதே மாதிரி என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவரையும் நீங்கள் எதுவும் செய்துவிட வேண்டாம், கொலை செய்து விட வேண்டாம். இதே போன்று இவர்கள் எல்லாம் நிர்பந்தத்தின் காரணமாக அந்த போர்க்களத்திற்கு வந்தவர்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் விரும்பி வரவில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுதைஃபா இப்னு உத்பா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி இந்த சொல்லை கேட்டவுடனே அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது.
தன்னுடைய மற்ற தோழர்களிடத்தில் சொன்னார் அவர், எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அங்கே எதிரிகளிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய பெற்றோர், மற்றோர், எங்களுடைய சகோதரர்கள் ஆகியோர் எல்லாம் அந்த கூட்டத்திலே இருக்கின்றார்கள், எதிரிகளிலே. அவர்களை நாங்கள் கொல்ல வேண்டும், அப்பாஸ் போன்றவரை நாங்கள் விட்டுவிட வேண்டுமா என்று அவர் கொஞ்சம் கடுமையாக கேட்டார். நான் அப்பாஸை சந்தித்தால் அவரை நான் என்னுடைய வாளுக்கு இரையாக்குவேன் என்பதாக சொன்னார். அவரை நான் கொல்வேன் என்பதாக சொல்லுகின்றார். இதனை கேட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதை சொன்னார்கள். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தது. தெரிந்தவுடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெரிய தந்தையின் முகம் காயமாக்கப்படுவதை, அவர்கள் கொல்லப்பட வேண்டுமா? அப்படி கொல்லப்பட்ட நிலையிலே நான் அதனை பார்த்து கொண்டிருக்க முடியுமா என்ற கருத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வருத்தத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே தெரிவித்தார்கள். இப்படி அந்த அபூ ஹுதைஃபா என்பவர் இப்படி சொல்லுகின்றாரே என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர் அப்படியா சொன்னார்? யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்கள், அவர் உண்மையிலேயே முனாஃபிகாகத்தான் இருக்க முடியும், அபூ ஹுதைஃபா என்பவர், அவரை நான் கொலை செய்து விடுகின்றேன் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அதற்கு நான் அனுமதி தர முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஹுதைஃபா இப்னு உத்பா என்ற அந்த சஹாபி அப்படி சொல்லியதின் காரணமாக பிறகு மிகப்பெரிய கவலைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனம் வருந்தும்படியாக அவருடைய பெரிய தந்தையுடைய விஷயத்திலே இந்த வார்த்தைகளை நான் சொல்லிவிட்டேனே என்பதாக கவலைப்பட்டு வேதனை அடைந்து கொண்டே இருந்தார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யவில்லை, எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. ஆனால் அவர் நினைத்துக் கொண்டிருந்தார், இதற்கு பரிகாரமாக நான் ஏதாவது செய்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையை இப்படி நான் சொன்னதின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனம் வருத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கு பரிகாரமாக நான் ஏதேனும் செய்திட வேண்டும் என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபா செய்து கொண்டே இருந்தார், மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார். இதற்காக வேண்டி எனக்கு ஏதேனும் ஒரு பதவி உயர்வு தர வேண்டும், அல்லாஹ் தஆலா தர வேண்டும், என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டே இருந்தார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே யமன் நாட்டிலே யமாமா என்ற இடத்திலே ஒரு போர் நடந்தது. அந்த போரிலே அபூ ஹுதைஃபா இப்னு உத்பா கலந்து கொண்டார். அதிலே அவர் ஷஹீதாக்கப்பட்டார். இந்த ஷஹீதுடைய இந்த பதவி எனக்கு அதற்கு பகரமாக கிடைத்தது என்பதாக சொன்னார் என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இங்கே கைதிகளுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் செயலாற்றி இருக்கின்றார்கள், கைதிகளை எப்படி பராமரித்திருக்கின்றார்கள், கைதிகளை எப்படியெல்லாம் அவர்களுடைய சிரமங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இங்கே தெரியப்படுத்தப்படுகின்றன. ஒரு நாட்டிலே கைதிகள் இருந்தால், இன்று கைதிகள் அடைக்கப்படுவதற்கு சிறைச்சாலைகள் இருக்கின்றன, அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு உணவளிக்கப்படுகின்றது, வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்துக்கும் முன்னோடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும், எப்படி அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி காட்டினார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அபிப்பிராயப்படி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன அபிப்பிராயம் சொன்னார்களோ அந்த அபிப்பிராயப்படிக்கு நஷ்ட ஈட்டை வாங்கி கொண்டு விட்டு விடுவது என்பதாக முடிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்ன செய்தி, இவர்கள் என்ன இருந்தாலும் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய ஊர்க்காரர்கள், நம்முடைய சகோதரர்கள், இவர்களை நாம் அழித்து விடக்கூடாது, நஷ்ட ஈட்டை வாங்கி கொண்டு இவர்களை விட்டுவிடலாம் என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எதிராக சொன்னார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவருங்க நேர் மாற்றமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனம், அவருடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது, அதற்கு நேர் மாற்றமாக உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மனிதர்களிலே சிலருடைய உள்ளங்களை மிக மிருதுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான்,
அந்த உள்ளங்கள் பாலை விட மிக வெண்மையாக இருக்கின்றன, மிக மிருதுவாக இருக்கின்றன. இன்னும் சிலருடைய உள்ளங்களை அல்லாஹ்தஆலா மிக கடுமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த உள்ளங்கள் பாறை கற்களை போன்று இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, நீர் எப்படி என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் நீர் இருக்கின்றீர். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான், ஃபமன் தபியானி ஃபஇன்னஹு மின்னி. யா அல்லாஹ், என்னை யார் இந்த சமுதாயத்திலே பின்பற்றுகின்றார்களோ, என்னை பின்பற்றி ஈமான் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்னை சார்ந்தவர்கள். வமன் அசானி, எவர் ஒருவர் எனக்கு மாறு செய்கின்றாரோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ அவர்களை மன்னிக்க கூடியவனாக அவர்களுக்கு அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றாய். என்னை பின்பற்றக்கூடியவர் என்னை சார்ந்தவர், அவர் மூமின். என்னை பின்பற்றாதவர் எனக்கு மாறு செய்யக்கூடியவர், அவரை நீ தண்டிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. நீ தண்டிக்காமலேயே அவர்களை மன்னிக்கவும் கூடும். ஏனென்றால் நீ மன்னிப்பவன், கிருபையாளன், அருளாளன் என்று அல்லாஹ் தஆலாவுடைய இரக்கத்தன்மையை சொல்லி காட்டி தங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள் அங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா கேட்பான், இந்த மக்களை எல்லாம் உம்மை வணங்குமாறு, உம்முடைய தாயை வணங்குமாறு, தாயாரை வணங்குமாறு நீர்தான் மக்களுக்கு சொன்னீரா என்று கேட்பான். ஏன்னா இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்கே சொல்லுவார்கள், அவர்தான் சொல்லிக் கொடுத்தார், ஈசா தான் சொல்லிக் கொடுத்தார், என்னை வணங்க வேண்டும் என்றும் என்னுடைய தாய் மரியமை வணங்க வேண்டும் என்றும் அவர்தான் சொன்னார் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்பான், நீ வணங்க சொன்னாயா என்று கேட்பான். யா அல்லாஹ், நான் உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும், உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நான் அவர்களை வணங்க சொன்னேனா இல்லையா என்பது உனக்கு தெரியும். அவர்கள் என்னை வணங்கவில்லை, என்னுடைய தாயையும் அவர்கள் வணங்கவில்லை. என்னை நீ வானுலகத்திற்கு உயர்த்தி கொண்ட பின்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த நிலையிலே இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அவர்கள் அடியார்கள், நீ எஜமான், உனக்கு அதிகாரம் இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, அவர்களை தண்டிப்பதற்குரிய வலிமையும் உன்னிடத்தில் இருக்கின்றது, சட்டமும் இருக்கின்றது, நீ செய்ய முடியும். வயின் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ யாவற்றையும் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொல்லுவார்கள். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மீது இறக்கப்பட்டு சொன்ன வாசகம். அவர்கள் மீது இவ்வளவு இரக்கம் உடையவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்துகின்றது. இங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாசகத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நீ அவர்களை தண்டிக்காமல் விட்டுவிட்டாலும் உனக்கு ஒன்று நஷ்டம் ஏற்பட போவதில்லை என்ற கருத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். அபூபக்கரே, இந்த ஈசாவை போன்று, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நீர் இருக்கின்றீர், இரக்கம் உள்ளவராக மக்களின் மீது என்று சொன்னார். ஏன்னா அர்ஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அவர்களை குறித்து சொல்லுகின்றார்கள், அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர் என்பதாக, என்னுடைய உம்மத்தினரிலே என்னுடைய உம்மத்தினர் மீது மிக இரக்கம் கொண்ட ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் என்பதாக சொன்னார்கள். வஅஷத்துஹும் உமர், என்னுடைய உம்மத்தினர் மீது கடுமையான நிலை உடையவர் உமர் தான் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, உமக்கு உதாரணம் எப்படி என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றதுமாகும் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு ஆயத்தை, 2 ஆயத்துகளையும் சொல்லி காட்டினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு ஆயத்து ஒரு விஷயம், இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயம், 2 ஆயத்துகளும் குர்ஆனிலே இருக்கின்றது. அந்த ஆயத்தை சொல்லி காட்டினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 950 ஆண்டு பிரச்சாரம் செய்தார்கள், ஒரு 80 நபர்கள் மட்டுமே ஈமான் கொண்டிருந்தார்கள், அவருடைய குடும்பத்தார்களை எல்லாம் சேர்த்து 80 நபர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். 950 ஆண்டுகளுக்கு பின்னாலே அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை இவர்களுக்கு ஏற்பட போகின்றது என்பதை உறுதி செய்து கொண்ட பின்னால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் இவர்களிலே யாருமே ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தெரிவித்து விட்டான். அதற்கு பிறகு துஆ செய்கின்றார்கள், ரப்பி லா தஸர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா, என்னுடைய ரப்பே, இந்த பூமியிலே
காபிர்களுடைய எந்த வீட்டை, ஒரு மனிதரை கூட, ஒரு வீட்டை கூட நீ வைத்து விடாது, எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். உமரே, நீர் இது போன்று இருக்கின்றீர், எல்லாரையும் காலி பண்ணிடணும், 70 பேரையும் என்று சொல்லுகின்றீர். உமக்கு இன்னொரு உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்தில் நீண்ட காலம், நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியாக அவனுக்கு எதிராக, அவனுடைய கூட்டத்தாருக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அந்த வாசகத்தை சொல்லி காட்டுகின்றார். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். எங்களுடைய ரப்பே, இவருடைய பொருள்களை எல்லாம் நீ அழித்து விடுவாயாக, அதாவது செல்லாதவையாக நீ ஆக்கி விடுவாயாக. பொருள்கள், தங்கம் வெள்ளிகள் எல்லாம் நிறைய இருந்தன, வைர வைடூரியங்கள் இருந்தன, இவற்றையெல்லாம் செல்லாத ஓடுகளாக, ஓட்டான் சல்லிகளாக நீ ஆக்கி விடுவாயாக. வஷ்துத் அலா குலூபிஹிம், இவருடைய கல்வின் மீது நீ ஒரு கடுமையான நிலையை ஏற்படுத்தி விடுவாயாக, முத்திரை வைத்து விடுவாயாக. இவர்கள் உன்னுடைய நோவினை தரக்கூடிய தண்டனையை கண்ணால் காணும் வரைக்கும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கடுமையாக ஒரு சாபத்தை, ஒரு தண்டனையை ஏற்படுத்த வேண்டும் என்று சாபமிட்டு சொன்னார்கள். உமரே, இது போன்று நீர் இருக்கின்றீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன அபிப்பிராயத்தை சொன்னார்களோ அந்த அபிப்பிராயப்படி அவர்கள் நஷ்ட ஈட்டை வாங்கி கொண்டு அவர்களை விடுதலை செய்தார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நிலை வரும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், என்னிடத்துல காசே இல்லை, ஃபிதியா கொடுப்பதற்கு, நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு என்கிட்ட காசு இல்லை. 20 ஊக்கியா நான் வச்சிருக்கிறேன், அது கூட சாப்பாட்டு செலவு காட்டி கொண்டு வந்தது, என்னுடைய முறை வரல, அதனால அந்த காசு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காசை மட்டும் கொடுத்தார். 20 ஊக்கியா, ஒரு தலைக்கு 40 ஊக்கியா என்பதாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா 20 ஊக்கியா தான் இருக்குது என்பதாக இவர் கொடுக்கின்றார் பாதி தொகையை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில், இவரை விடாதீங்க, இவர் எல்லாரை விட ரொம்ப பெரிய பணக்காரரு, எல்லாரிடத்தில் 40 ஊக்கியா அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட 80 ஊக்கியா வாங்கணும் அப்படின்ட்டாங்க. 80 ஊக்கியா மட்டுமல்ல, அப்பாஸ் இடத்துல 80 ஊக்கியாவை பெற்றுக்கொண்டு அவரை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். 80 ஊக்கியா மட்டுமல்ல, இவருடைய பராமரிப்பிலே போருக்காக வேண்டி வந்தவர்கள் 2 பேர். இவருடைய சகோதரருடைய மகன், அபூ தாலிபுடைய மகன், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அபூ தாலிப், அவருடைய இன்னொரு மகன் அகீல் என்பவர் அல்லது உகைல் என்பவர் வந்திருந்தார். அதே போன்று ஹாரிஸ் அல் ஹாரிஸ் என்று ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, அவருடைய மகனும் வந்திருந்தால் நௌஃபல் என்பவர். அகீலுக்காக வேண்டியும் நௌஃபலுக்காக வேண்டியும் உள்ள அந்த ஈட்டுத் தொகையை, அதாவது நஷ்ட ஈட்டுத் தொகையை நீதான் கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு 40 80 நீதான் கொடுக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பிறகு அங்கே எங்கேயும் பணத்தை வாங்கி அவர் கொடுத்தார். கொடுத்த பின்னால அவர் சொன்னார், ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விரும்பி மனதார இந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை, நிர்பந்தமாகத்தான் நான் கலந்து கொண்டேன். நான் இஸ்லாத்தை முன்னதாகவே மனதார விரும்பி இருக்கின்றேன், இருந்தாலும் குறைஷியருடைய நிர்பந்தத்தின் காரணமாக நான் இந்த போருக்கு வந்தேன் என்பதாக சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில், எந்த அளவுக்கு உம்மிடத்தில் இஸ்லாமுடைய அந்த தன்மை உம்முடைய மனதிலே இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அறிவார். நீ எந்த அளவுக்கு இருக்கின்றீரோ அதை குறித்து அந்த முறைப்படிக்கு அல்லாஹ் தஆலா உமக்கு நன்மைகளை தருவார் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் சொன்னார், என்னிடத்துல இருந்த பணம் எல்லாம் அங்கே இங்கே வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட, இப்ப நான் போய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும், ஊருக்கு போய் மக்காவுக்கு போய் குறைஷியர்களிடத்திலே நான் உணவுக்காக வேண்டி பொருளுக்காக வேண்டி கையேந்தக்கூடிய நிலையை ஆக்கி விட்டீரே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அந்த என்னுடைய தேவைகளுக்காக வேண்டி குறைஷிகளிடத்திலே போய் கையேந்த வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதே, அப்படி ஒரு சூழ்நிலையை நீர் உருவாக்கி விட்டீரே என்பதாக சொன்னார்கள். தன்னுடைய தம்பி மகனிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பாஸ் அவர்களே, உம்முல் ஃபதுலிடம், உம்முல் ஃபதுல் அவருடைய மனைவி, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி, உம்முல் ஃபதுலிடம் நீர் கொடுத்து வைத்தீரே,
அந்த பொருள் என்ன ஆயிற்று என்பதாக கேட்டார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், உம்முல் ஃபலிடமா? நான் கொடுத்தது எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். இவர் வரும்போது என்ன பண்ணிருக்கிறாரு, போருக்காக புறப்பட்டு வரும் பொழுது தன்னுடைய மனைவி உம்முல் ஃபதுல் என்ற அந்த பெண்ணிடம் கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து, நிறைய தங்கம் இருந்தது, அந்த தங்கத்தை கொடுத்து, நான் போருக்கு போறேன், அங்க என்ன ஆகுன்னு தெரியாது, திரும்பி வந்தா சரிதான், திரும்பி வரலன்னு சொன்னா நமக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க, அந்த 3 மகன்களுக்கும் உனக்கும் சேர்த்து இந்த பொருளை நீ வைத்துக்கொள், அதை இந்த இடத்துல புதைத்து வைத்து விட்டு போகின்றேன் என்பதாக சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல புதைச்சு வச்சுட்டு தன்னுடைய மனைவி இடத்துல அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்க, நான் வந்தேன்னா பாரு, வரலன்னு சொன்னா இதை எடுத்து நீ செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முல் ஃபதுலிடம் நீ கொடுத்து வைத்து புதைத்து வைத்தீரே அந்த பொருள் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு. எனக்கு என்னுடைய ரப்பு சொன்னான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான் எனக்கு. உடனே ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க உண்மையானவர் அப்படிங்கிறது தெரியும், நான் இவ்வளவு பெரிய உண்மையானவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நான் இப்பொழுது முழுமையாக ஒப்புக்கொள்ளுகின்றேன், அறகுறையா நம்பி இருந்தேன், இப்ப முழுமையாக ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்பதாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அரசியல் சம்பந்தப்பட்ட, அதாவது கைதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பது வரலாற்றுடைய மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. வரலாற்றிலே அரசியல், இஸ்லாமிய அரசியல் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அரசியலுடைய நிலையிலே கைதிகள் கொண்டு வரப்பட்டால் எப்படி அவர்களை பராமரிக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு வாழ்வழிக்க வேண்டும், எப்படி அவர்களை சீர்திருத்த வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் இந்த சம்பவங்களில் அடக்கப்பட்டு இருக்கின்றன. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அறிவுரை படிக்கு, அந்த அபிப்பிராயப்படி அவர்கள் பொருளாதாரத்தை, அதாவது பொருளை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த விவரங்களை இந்த ஆயத்துகளிலே சொல்லுகின்றார். இந்த சம்பவம் நிறைய இருக்குது, ஏராளமான சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கின்றன. இதுல இங்கே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லுகின்றான், மா கான லி நபியின் அன் யகூன லஹு அஸ்ரா. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க. அல்லாஹ் இடத்துல எந்த அபிப்பிராயம் உள்ளது என்பதற்கு இந்த ஆயத்து நமக்கு விளக்கம் தருகின்றது. அல்லாஹ் சொல்லுகிறான், மா கான லி நபியின் அன் யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். நபி அவர்களுக்கு, எந்த நபிக்கும் தகுதி அல்ல, அவரிடத்தில் கைதிகள் இருக்கின்ற பொழுது அந்த கைதிகளை, இந்த பூமியிலே கைதிகள் இருக்கும் பொழுது அந்த கைதிகளை முழுமையாக அவர்களை கொலை செய்கின்ற வரைக்கும், அவர்களுடைய இரத்தத்தை ஓட்டுகின்ற வரைக்கும் கைதிகளாக அவர்களை வைத்திருப்பது எந்த நபிக்கும் தகுதியானதல்ல என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். கைதிகளை இப்ப பிடிச்சு வச்சு அந்த நஷ்டஈடு வாங்கி கொண்டு விட்டதின் காரணமாக 70 நபர்களிடத்துல ஒவ்வொரு இடத்துல 40 ஊக்கியா என்று சொன்னால் எவ்வளவு பொருளாச்சு?